ஸோ அப்படி அவருடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முன்னெல்லாம் டேப் ரெக்கார்ட் பண்ணி நான் அவருக்கு அனுப்பிச்சு ஓகே பண்ணி அந்த பாட்ட எடுப்பேன். இப்ப என்ன சொல்லுவாரு, "நீ வந்து டேப் ரெக்கார்ட்ல கரெக்ட்டா பாடியிருக்க. நேர்ல நீ என்ன மயக்கிடுற பாடி. ம். டேப் ரெக்கார்ட்ல கரெக்ட்டா பாடியிருக்க. அதில 50% வரலையே! திருப்பி எடும்பாரு." அப்ப நான் சொல்லுவேன், அப்ப அவர் சொன்ன ஒரு அறிவுரை இப்போ ஞாபகம் இருக்கு. அதாவது, "உனக்கு வர்ற டச்சு அவங்களுக்கு வராதுன்னாக்கா, அவங்களுக்கு வர்ற மாரி நீ மாத்திக்கணும்." உங்கள நீங்க மாத்திக்கணுன்ட்டாரு. ஆ. ஆ. அப்படி அதாவது நீ உன் குருவி தலையில பனங்கா வைக்கக்கூடாது. ம். எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு ஒரு காலத்தில. அதனால யாரு நல்ல பிர்கா வருமோ அவங்களுக்கு பிர்கா குடு. ம். யார் வாய்ஸோட நெளிவு குடுக்குமோ அதுக்கு நெளிவு குடு. ம். நீ மட்டும் நல்லா பாடிற அது வரலைங்கிறப்ப அது என்னுடைய கம்ப்ளைண்ட் அதுதான். ம். அப்ப இது யார் பாட போறா? ஏசுதாஸ்னா அவருக்கு எப்படி வருமோ அப்படி குடு. பாலமுரளினா அவருக்கு குடு. டிஎம்ஸ்னா அப்படி குடு. சீர்காழினா சீர்காழி மாத்தி குடு. வாய்ஸ்ல வச்சு ம். நீ புத்திசாலி ஆவணும்னு நெனைக்காத. அவங்களுக்கு என்ன வருமோ அத குடு. இப்ப என்ன எடுத்துக்கோ, நான் ஆக்ட் பண்ணும்போது சிவாஜியுடைய கேரக்டர் மாரி நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன ம். வருமோ அதான் நான் எடுத்துப்பேன். ஓ! அது இந்த அட்வைஸ் லிமிட்டேஷன். சொன்னது எனக்கு அவரு. அப்புறம் தான் நான் ஒரு 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 முடிவுக்கு வந்தேன். கரெக்ட்டா சொல்றாரு. நானானைத்தவ இருக்குல்ல, ம். அதே எம்ஜிஆருக்கு தான் ஒரு பாட்டு குடுத்துருக்கேன். விழியே கதை எழுது. ஏன்னா இது வந்து அந்த ஏசுதாஸ் வாய்ஸ்ல வந்தா தான் நல்லா இருக்கும்னு அத மாத்திக்கிட்டேன். ம். எனக்கு இந்த வாய்ஸ் தான் வேணும்னு நினைக்கக்கூடாது. உன் பாட்டுக்கு எந்த வாய்ஸ் நல்லா இருக்குமோ, அத போட்டுக்கோ. இதே தான் சிவாஜி சொல்லுவாரு. ஏன்னா அவங்க வந்து சொல்றது அவங்களுடைய அறிவுரைங்கிற மாரி எடுத்துக்காம, அவங்க அபிப்பிராயம்னு எடுத்துக்காம, அது கரெக்ட்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ம். அவங்க ஹம்பிளா சொல்லும்போது அவங்களுடைய